அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ஒன்றை நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்கிறேன். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களோட வீட்டிலையும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இது பிடிக்குமானதாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நாங்கள் இதை எப்படி செய்ய போகிறோம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக நான் சிக்கன் கறியை செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடாக்க விடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு பிறகு நான் 2 ஒனியனை நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு இதில் நான் சிக்கன் 250 கிராம் சேர்த்துக்கொள்கிறேன். கறிவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட எங்களோட வீட்டு தோட்டத்தில் கிடைக்கிற சின்ன மிளகாய் இருக்கும், பச்சை மிளகாய், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் கறிமிளகாய் ஒன்றையும் நான் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு தக்காளி 2 நல்லா கட் பண்ணி அதையும் சேர்க்கிறேன். 100 கிராம் பான்ச்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதற்கு பிறகு இதில் உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். அதற்கு பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். துண்டு மிளகாய் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். அதோட சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். உங்களுக்கு வீட்டில் கூட தக்காளி அரைத்து பேஸ்ட் செஞ்சு அதை கூட சேர்க்கலாம். நான் இது கடையில் வாங்கின தக்காளி பேஸ்ட்.
இப்போ அதையும் நல்லா சேர்த்து அதையும் கலக்கி விடுங்க. அதுக்கு பிறகு இதை 2 நிமிஷம் அளவு வேக விடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு போகிறோம் இதை மரப்பையினும் எடுத்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு போகிறோம் மரப்பையினும் 2 நிமிஷம் அளவு இதை நல்லா வேக விடுங்க. வேக விட்டதுக்கு பிறகு இதில் கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்க்கிறேன். இது நன்றாக வெந்துட்டு இப்போ நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்பொழுது நான் ஏற்கனவே நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் ஒரு பிளேட் ஒன்றில் போட்டேன். பிறகு அதற்கு மேலால் நான் செஞ்சு வச்சுக்கிற சிக்கன் கறியை அதற்கு மேலால் போட்டேன். இப்போ நான் இதை அழகாக சேர்த்திக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு அழகுக்காக வேண்டி லீக்ஸையும் கேரட்டையும் சேர்த்து ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறேன். இப்பொழுது இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் லைக்கும் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருடன் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது போல் இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை